ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம டெக்ஸ்ட் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மெத்தடு, இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ஹரிசாண்டல் டைப் வேணுனாலும் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம், வெர்டிக்கல் டைப் வேணுனாலும் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு டைப். அப்புறம் லேயரில் போய் நியூவை கிளிக் பண்ணால் டெக்ஸ்ட்டுன்னு வரும். ஸோ இது இன்னொரு மெத்தட், டேரெக்டாக சென்டரில் டெக்ஸ்ட்டுன்னு வரும். இன்னொரு மெத்தட் காம்ப் ஏரியாவை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நியூன்னு ஆப்ஷன் வரும். அதில் டெக்ஸ்ட்டு கொடுத்தாலும் நம்மளுக்கு டெக்ஸ்ட்டு கிளிப்பில் காட்டும். ஓகேவா? இப்போ நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்க தான் ஃபாண்ட். ஓகேவா? இதில் தான் நம்மளுக்கு தேவையான ஃபாண்ட் எல்லாம் இருக்கும். இதில் போய் எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்னென்னா ஃபுல் டெக்ஸ்ட்டையும் ஹைலைட் பண்ணால் தான் நம்மளுக்கு டெக்ஸ்ட்டு ஃபுல்லாமே கஸ்டமைஸ் ஆகும். ஸோ நான் டபுள் கிளிக் பண்ணுறதுனால செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இம்பேக்ட் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த ஃபாண்ட் வந்துடுச்சு. இப்போது நான் ரெகுலரில் போய் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட்டுக்கு ரெகுலர்னு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வேறு எதுவும் ஃபாண்ட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அதில் கஸ்டமைஸ் ஆப்ஷனும் இருக்கும். ஓகேவா? அப்புறம் இது ட்ராக் பண்ணுறதுனால நம்மளுக்கு நம்மளோட ஃபாண்ட் ஸ்கேல் பெருசாகிக்கும். ஓகேவா? அப்புறம் விஏ அதை ட்ராக் பண்ணால் நம்மளுக்கு நம்மளோட ஃபாண்ட்டில் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த அப் டவுன் ஆரோவை கிளிக் பண்ணால் நம்மளுக்கோட டெக்ஸ்ட்டு மேலேயும் கீழேயும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? அதே இதை ட்ராக் பண்ணால் நம்மளுக்கு சைடில் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்புறம் இந்த நம்பரை ட்ராக் பண்ணால் நம்மளோட டெக்ஸ்ட் மேலேயும் அப்புறம் கீழேயும் மூவ் ஆகும். ஓகேவா? நம்மளோட டெக்ஸ்ட்டை இதை வச்சும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறத கிளிக் பண்ணால் நம்மளோட டெக்ஸ்ட்டு போல்டாக மாறிடும். ஓகேவா? அண்ட் செகண்ட் இருக்கிறத கிளிக் பண்ணால் லைட்டாக கர்சிவில் மாறும். தேர்டை கிளிக் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே ஸ்மால் லெட்டரில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாமே கேப்ஸில் மாறிடும். அதையே அகெயின் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் ஸ்மால் லெட்டரில் மாறிடும். ஓகேவா? அப்புறம் இந்த டீயை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லெட்டர் சப்டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கலாம். அப்புறம் டெக்ஸ்ட்டுக்கு கலர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தா ஃபில் கலர்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு கலரை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்ட்ரோக் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னா கீழே ஸ்ட்ரோக் கலர் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் நீங்கள் எந்த கலர் வேணுமோ அதை பிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒயிட் பிக் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஸ்ட்ரோக் வேண்டாம்னா அதை ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணி நோ ஸ்ட்ரோக் கலர்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரோக் போயிடும். ஓகேவா? ஆர்எல்ஸ் எனக்கு உள்ளே இருக்க ஃபில் கலர் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி இங்கே நோ ஃபில் கலர்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்க கலர் போயிடும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம டெக்ஸ்ட்டை எப்படி கஸ்டமைஸ் பண்ணணுன்றதை பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அனிமேட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம்.